ஒரே ஒரு படம் ஹிட்டு கொடுத்துருக்காரு. ஹிட்டு கொடுத்த படத்துலையும் ப்ரொடியூசரை ஏமாற்றி, ஹீரோவை ஏமாற்றி, 2 பேரையும் நடு ரோட்டில் நிப்பாட்டி 3 கோடிக்கு படம் எடுத்து தரேன்னு சொல்லி 10 கோடிக்கு படம் எடுத்து அந்த பஞ்சாயத்து இன்னும் முடியல. இந்த அமீர் பாய் பொதுவான நபராக இருந்திருந்தான்னா அந்த காயத்தின் அடிப்படையில் கழுத்து நெரிக்கப்பட்டவன் கொல்லப்பட்டிருக்கான் அப்படின்னு அறிக்கை வந்துருக்கிறோம். மானங்கட்டு போய் அந்த அறிக்கையை சட்டசபையில் வாசிச்சாரு. இந்த அமீர் கமநாட்டி எங்க போயிருந்தான்? அன்னைக்கு பேசினானா? இன்னைக்கு திருபுவனம் அஜித்குமார் வழக்குக்காக இவ்வளவு திமுக அரசாங்கத்தை தூக்கி தள்ள வச்சு கொண்டாடுற அமீர் அன்னைக்கு எங்க போனா? அன்னைக்கு அதை பத்தி பேசல. எப்படியா தப்பிச்சு ஓடணும்? மேல துப்பாக்கி குண்டு பாஞ்சிருக்கும். துப்பாக்கி சுட்ட தடை எப்படியா இருக்கும்? எப்படியா அழிவு போய் கிடக்கு? என் புருஷனை அநியாயமா துப்பாக்கியில சுட்டு காட்டுல தூக்கி வீசிட்டு இப்படி பொய் சொல்றீங்களே அந்த புள்ள கதறி அழுதுச்சு. ஒரு மீடியா போய் அந்த செய்தியை வெளியே கொண்டு வரல. ஒரு நியூஸ் பேப்பர் அந்த செய்தியை வெளியே கொண்டு வரல. அன்னைக்கு எங்க போயிருந்த இந்த அமீர் பைய? இதுல இடையில டாக்டர் சர்மிளான்னு ஒரு பொம்பளை, உத்தரப்பிரதேசத்தை பார், மத்திய பிரதேசத்தை பார், குஜராத்தை பார். ஏண்டியம்மா, நாங்க வாழ்றது தமிழ்நாட்டுல. நீ போத மருந்து கடத்தின வழக்குல குற்றவாளி பைய. போத மருந்து கடத்தினோட சேர்ந்துக்கிட்டு படம் எடுத்த நாய். நீ போத மருந்து கடத்தினோட சேர்ந்துக்கிட்டு பிசினஸ் பண்ற ஒரு அயோக்கிய பைய. நீ எல்லாம் அரசியல் பேசக்கூடாது. நீ எல்லாம் எடப்பாடியை பத்தி எல்லாம் பேசுறது உனக்கு அருகதை கிடையாது, யோகிதை கிடையாது. எடப்பாடியை பத்தி பேசுறதுக்கு நீ யாரா? முதலமைச்சர் தானே காவல்துறைக்கு அமைச்சரு. ஒரு நடவடிக்கை எடுக்கல. வெக்கம் இல்ல, மானம் இல்ல, சூடு இல்ல, சொரணை இல்ல, மானங்கட்ட வெட்கங்கட்ட ஒரு அரசாங்கம் இங்க நடக்குது. நீதிமன்றம் காரி துப்பிய பிறகு அஜித்குமார் மேட்ல துரிதமா நடவடிக்கை எடுத்தார் முதலமைச்சர். பாண்டியன் என்கின்ற ஆடிட்டரை கொலை செய்த கொலை வழக்கின் குற்றவாளி, ஜெயலலிதா அரசாங்கத்தால் குண்டர் சட்டம் பாய்த்தப்பட்ட ஒரு குற்றவாளி, ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு கடநிலை ஊழியராக பணியாற்றிய ஒரு மனிதன் இன்று கோடீஸ்வரனாக இருக்கிறான். ஒரு அகில இந்திய கட்சியினுடைய மாநில தலைவராக உயர்ந்திருக்கிறான். அந்த பய சொல்றான், முருகன் மாநாட்டை நடத்தினதே நிக்கிதா தாங்கிறான். ஏண்டா மானங்கட்ட வெக்கங்கட்ட ரோசங்கட்ட அயோக்கிய ராஸ்கல் செல்வ பருந்தகையே, நீ மானம் உள்ள மனிதனாக இருந்தால், நீ நேர்மையான அரசியல்வாதியாக இருந்தால், உன் கூற்றில் உண்மை இருந்தால் நீ அதை நிரூபிச்சு காட்ட. தமிழக காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? அதை குறித்து இந்த அயோக்கிய பைய அமீர் பேசுவானா? சர்மிளா பேசுமா? டாக்டர் சர்மிளா? இந்த திருட்டு பைய சீப்பு செந்தில் பேசுவானா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் நடிகரான ரவி சார் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நம்ம நடிகர் மற்றும் இயக்குனரான அமீர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் நிறைய விஷயங்கள் பேசுறாரு. முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டாலின் ஆட்சியும் எடப்பாடி ஆட்சியும் கம்பேர் பண்ணி அந்த கொலை நடந்த விஷயத்த சொல்றாரு. அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஃபோன் பண்ணி பேசுறாப்புல, சாரி கேட்கிறாரு. அதே மாதிரி நம்ம பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் பதிலும் சொல்றாரு, இந்த மாதிரி கொலை நடந்துருச்சு, நாங்கள் துரிதமான நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுவுமே செய்ய கிடையாது, அவங்க போராட்டங்கள் நடந்தது, அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு. அதே மாதிரி இப்போ இந்த விஷயங்கள் சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி ஆட்சி பொறுப்பு வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதே மாதிரி நான் திமுக காரன் கிடையாது அப்படின்றதையும் சொல்றாரு. சார், உங்களுடைய நிலைப்பாடு சார்? நடிகர் அமீர், இயக்குனர் அமீர், ரெண்டுலையுமே ஒரு ஃபிளாப்பு. ஒரே ஒரு படம் ஹிட்டு கொடுத்துருக்காரு. ஹிட்டு கொடுத்த படத்துலையும் ப்ரொடியூசரை ஏமாற்றி, ஹீரோவை ஏமாற்றி, 2 பேரையும் நடு ரோட்டில் நிப்பாட்டி 3 கோடிக்கு படம் எடுத்து தரேன்னு சொல்லி 10 கோடிக்கு படம் எடுத்து அந்த பஞ்சாயத்து இன்னும் முடியல. தன்னை ஹீரோவா வச்சு ஒரு படம் எடுத்தாரு. அது ஒரு ஹாலிவுட் திரைப்படம். அந்த திரைப்படத்தை பார்த்து ஃப்ரேம் பை ஃப்ரேம்ல லைட்லேருந்து ப்ராப்பர்ட்டிலேருந்து எல்லாமே இந்த ஃப்ரேமில் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த படத்தோட ஃப்ரேம் போட்டுக்கிட்டு அதை ஒரு மானிட்டரில் பார்த்துக்கிட்டு அதே போல இங்கே செட் பண்ணி வச்சு ஒரு படத்தில் ஹீரோவாக நடித்தார். புட்டுக்குச்சு. உலகளாவிய வெற்றி பெற்ற திரைப்படம் அது. அந்த திரைப்படத்தை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாங்க. தோல்வி தான் அடைஞ்சாரு. ஸோ இவர் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டரும் கிடையாது, ஒரு சக்ஸஸ்ஃபுல் நடிகனும் கிடையாது. இவன் ஒரு புறம்போக்கு திருட்டு அயோக்கிய தீவிரவாதி பைய, போதக்க மருந்து கடத்தி விற்கிற பைய. போதை மருந்து கடத்துகிற வழக்கில் திமுக காரன் மாட்டிட்டு இருக்கான். இவன் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணால் தன்னை திமுக அரசாங்கம் காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இவன் திமுகவுக்கு சொம்பு தூக்க ஆரம்பிச்சிருக்கிறான். அதான் உண்மை. இதில் சொன்னால் முதலமைச்சர் உடனே நடவடிக்கை எடுத்தார். சிபிஐ நடவடிக்கைன்னாங்க, உடனே சிபிஐ வழக்கை கொடுத்துட்டாரு. அப்புறம் வேற என்னதான் செய்ய முடியும்? நடக்கக்கூடாது நடந்துருச்சுமா, மன்னிச்சிங்கன்னு மன்னிப்பு கேட்குறாரு. இதை விட வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் திமுக காரன் இல்லை. நீ திமுக காரனாக இருந்து இதெல்லாம் பேசு, நான் ஒன்றும் அதிகமாக விமர்சனம் பண்ண மாட்டேன்.
அதுக்கு பதில் மட்டும் சொல்லுவேன். நான் திமுக காரன் இல்லை, நான் திமுக காரன் இல்லைன்னு சொல்லிட்டு திமுகவுக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு நீ எடப்பாடி வந்து அதை செய்யல, எடப்பாடி இதை செஞ்சாரு, நீ இந்த அரசாங்கம் எப்படி நடக்குது, அந்த அரசாங்கம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கம்பாரிசன் நீ பேசினாலே நான் திமுக காரன் இல்லைன்னு நீ சொல்றீல்ல, அப்ப நீ பொதுவான நபர் தானே. நீ பொதுவான நபராக இந்த அமீர் பாய் இருந்திருந்தான்னா, இந்த அமீர் பாய் பொதுவான நபராக இருந்திருந்தான்னா இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை அநியாயங்கள், அட்டூழியங்கள், அத்துமீறல்கள், அநியாயங்கள் அனைத்துக்கும் உன் குரல் கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? நீ சென்னையில தானே வாழ்ற, சென்னையில தானே உன் தொழில் சார்ந்து இயங்குற, நீ சென்னையில தானே கொடுத்துன இருக்கிற. சென்னையில அமைஞ்சிக்கரையில 10 வயசு பெண்ணு ஒரு கயவனால் 7 நாட்கள் தொடர்ந்து கற்பழிக்கப்பட்ட பிறகு அந்த செய்தி வெளியவே வராமல் குற்றவாளியை காப்பாற்றும் நோக்கத்தில் அவன் மீது எந்த விதமான வழக்கும் பதிவு செய்யாமல் எஃப்ஐஆர் கூட போடாம நடுநிசையில அந்த பிள்ளைகிட்ட பாதிக்கப்பட்ட 10 வயசு குழந்தைகிட்ட என்கொயரி பண்ண காவல்துறையினர். இந்த விஷயம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலையும் ஒரு யூடியூப் சேனல்லையும் வந்ததுக்கு பிறகு கோர்ட்டே தானா முன்வந்து விசாரிச்சு, நான் தமிழக காவல்துறையை நம்பல, தமிழக காவல்துறை இதை விசாரிக்காது, நான் அப்படின்னு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறேன் அப்படின்னு சொன்னப்ப தமிழக அரசு சிபிஐ விசாரணையை எதிர்த்து 50 லட்சம் ரூபாய்க்கு வக்கீல் ஃபீஸ் கொடுத்து உச்ச நீதிமன்றத்தில் போய் வாதாடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சிட்டு வந்துச்சு. அப்ப இந்த அமீர் பையன் எங்க போயிருந்தான்? எந்த ஆட்டோட உட்காந்துருந்தாங்க? ஆட்டோட உடல் உறுப்பு தப்பு இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப எந்த ஆட்டோட படுத்து கிடந்தாங்க? சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு மாநில அரசு அதுக்கு தடை கேட்டு போகக்கூடாதுன்னு அன்னைக்கு பேசினான இவன் அயோக்கிய பாய் திறந்தானவன். இதே போலயே சென்னையில திமுக ஆட்சி கட்டிலுக்கு வந்து அமர்ந்த பிறகு நான் சட்டசபை கூட்டத்தொடர் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது சென்னையில ஒரு பையனை லாக்அப் டெத்தில் செத்து போயிட்டான். அதற்கு முதலமைச்சர் வந்து சட்டசபையில முதல் நாள் வாசிக்கிறாரு, அறிக்கை வாசிக்கிறாரு, நாங்க இட்லி, பூரி, பொங்கல், வடை எல்லாம் வாங்கி கொடுத்தோம், அதிகமா சாப்பாட்டு வாந்தி எடுத்து காக்காவளி போந்து அந்த பையன் செத்து போயிட்டான் அப்படின்னு சட்டசபையில அறிக்கை வாசிக்கிறாரு. அது சட்டசபை ரெக்கார்டில் இன்னும் இருக்கு. அடுத்த நாள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. அந்த பையன் இறந்து போன பையன் மேல 28 இடங்களில் பெரும் காயங்கள் இருக்கு. அந்த காயத்தின் அடிப்படையில் தான் கழுத்து நெரிக்கப்பட்டவன் கொல்லப்பட்டிருக்கான் அப்படின்னு அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் மானங்கட்டு போய் அந்த அறிக்கையை சட்டசபையில வாசிச்சாரு. இந்த அமீர் கமநாட்டி எங்க போயிருந்தான்? அன்னைக்கு பேசினானா? இன்னைக்கு திருபுவனம் அஜித்குமார் வழக்குக்காக இவ்வளவு திமுக அரசாங்கத்தை தூக்கி தள்ள வச்சுட்டு கொண்டாடுற அமீர் அன்னைக்கு எங்க போனான்? அன்னைக்கே அதை பத்தி பேசல. தருமபுரி மாவட்டத்தில் பொன்னகரம் தொகுதிக்கு உட்பட்ட எரியூர் என்கின்ற காவல் எல்லைக்கு உட்பட்ட ஒரு கொங்கனாம்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல செந்தில்குமார்னு ஒரு பையன், அந்த செந்தில்குமார் ஒரு பையனை ஒரு காட்டுல ஒரு யானை 7 வயசு யானை செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி செந்தில்குமார், அவங்க அப்பா, அவனுடைய மைத்துனர் 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. விசாரிக்கிறாங்க. அப்பாவையும் மைத்துனரையும் விட்டுடுறாங்க. இந்த பையனை விடவே இல்லை. 2 நாள் கழிச்சு அவர் மனைவி போய் 24 வயசு அந்த குழந்தைக்கு, அந்த பொண்ணுக்கு, செந்தில்குமாரோட மனைவிக்கு 24 வயசு, செந்தில்குமாருக்கு 28 வயசு, போய் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்குறாங்க அந்த பொண்ணு, என் புருஷன் எங்கய்யா அப்படின்னு. நாங்க கைவிலங்கு போட்டு அவனை வச்சிருந்தோம், கைவிலங்கோடு தப்பிச்சு ஓடி போயிட்டான் அப்படின்னு பதில் சொல்லி அந்த பிள்ளைய அனுப்பிட்டாங்க. 1 வாரம் கழிச்சு காட்டுப்பகுதியில துர்நாற்றம் வீசுவதாக மக்கள்லாம் அங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி வந்தாக்கா காட்டுப்பகுதியிலிருந்து அந்த செந்தில்குமாரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கு. அந்த புள்ள ஒடியாந்து புருஷனை பார்த்துட்டு கதறி அழுவுது. கதறி அழுவுறப்ப அந்த புள்ள சொல்லுது, கைவிலங்கோடு தப்பிச்சு ஓடுனான்னு சொன்னீங்களே, செத்து போன பாடியில கைவிலங்கு எங்கயா, எங்கயா காவல்துறை அதிகாரிகளை, எங்க கைவிலங்கு அப்படின்னு கதறி அழுவுது. எப்படியா தப்பிச்சு ஓடணும்? மேல வந்து துப்பாக்கி குண்டு பாஞ்சிருக்கும், துப்பாக்கி சுட்ட தடையை எப்படியா இருக்கும், எப்படியா அழிவு போய் கிடக்கு, என் புருஷனை அநியாயமா துப்பாக்கியில சுட்டு காட்டுல தூக்கி வீசிட்டு இப்படி பொய் சொல்றீங்களே, பொய் சொல்றீங்களே. அந்த புள்ள கதறி அழுதுச்சு. ஒரு மீடியா போய் அந்த செய்தியை வெளியே கொண்டு வரல, ஒரு நியூஸ் பேப்பர் அந்த செய்தியை வெளியே கொண்டு வரல. அன்னைக்கு எங்க பிறந்த இந்த அமீர் பைய அந்த செந்தில்குமாரோட மனைவி கிட்ட கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டாரா முதலமைச்சர்? அந்த செந்தில்குமார் மனைவிக்கு நிலம் கொடுத்தாரா? அந்த செந்தில்குமாருக்கு ஏதாச்சும் மனைவிக்கு ஏதாச்சும் வேலை கொடுத்தாரா? எங்க போயிருந்தாரு? இந்த மெட்ராஸ்ல பாதிக்கப்பட்ட பையனுக்கு 2 அறிக்கை சட்டசபையில வாசிச்சார்ல முதலமைச்சர். அந்த பையன் குடும்பத்துக்கு என்ன உதவி செஞ்சாரு? அந்த பையன் குடும்பத்துல போய் சாரி கேட்டாரா? இது வரைக்கும் ஒரு ரெக்கார்டு என்ன சொல்றது, 24ங்குது. ஒரு பத்திரிகையில சொல்றான் 31 லாக்அப் டெத்துங்கிறான். 2021க்கு அப்புறம் 2021க்கு அப்புறம் 24 வச்சுப்போம். 24 லாக்அப் டெத்து நடந்து, எத்தனை லாக்அப் டெத்து நடந்த இடத்துல போய் அவங்க தாய்கிட்டையும் தந்தைகிட்டையும் சகோதரிகிட்டையும் சகோதரன்கிட்டையும் பொண்ணு மனைவிகள்கிட்டையும் முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்டாரு. சார், இங்க ஒரு RR பிரியாணி இருந்துச்சு,
குஸ்தி போட்டு ஒரு திமுக காரன் பிரியாணி வாங்கினான். அங்க போய் இவரும் உட்காந்து மன்னிப்பு கேட்டார். ஒரு கட்சிக்காரன் தப்பு பண்றான். தான் கட்சிக்காரன் தப்பு பண்ணதுக்கு அன்னைக்கு துணை எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் நேரா போய் அந்த கடையில போய் அந்த ஊழியர்களை செஞ்சு மன்னிப்பு கேட்டார். அதுல ஒரு நியாயம் இருக்கு. இங்க அரசு அதிகாரிகள் தப்பு பண்ணியிருக்காங்க. 24 படுகொலைகள் நடந்திருக்கு காவல்துறையில. ஒரு திருபுவனம் அஜித்குமாரை தவிர்த்து பாக்கி 23 பேர் வீட்டுல இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்டாரா? இந்த அமீர் பாய்க்கு தெரியுமா? இந்த அமீர் பாய் அதை பத்தி பேசினானா? இந்த செந்தில்குமார் செத்து போயிட்டானே, நியூஸ்லயே வரலையே, அவனுக்கு எந்த வித பரிகாரமும் கிடைக்கலையே, எதிர்கட்சிகள் இதை கண்டுக்கலையே, பிஜேபி கண்டுக்கல, அதிமுக கண்டுக்கல, அங்கெல்லாம் பிஜேபி இல்ல, அங்கெல்லாம் அதிமுக இல்ல, அங்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி இல்ல. ஏன் அந்த கட்சிகள்லாம் அதை கண்டுக்கல? ஊடகமும் கண்டுக்கல, அரசியல் எதிர்கட்சிகளும் கண்டுக்கல, கூட்டணி கட்சிகளும் கண்டுக்கல. அனாதை போன மாட்டோம் செந்தில்குமார் செத்து போயிட்டானே, ஏன் இவங்க யாரும் கண்டுக்கல? அன்னைக்கெல்லாம் அமீர் பாய் எங்க போனாரு? எந்த ஆட்டோட உடலுறு கொண்டுட்டு இருந்தாரு? இன்னைக்கு நியாயம் பேசுறாரு. இதுல இடையில டாக்டர் சர்மிளான்னு ஒரு பொம்பளை, உத்தரப்பிரதேசத்தை பார், மத்திய பிரதேசத்தை பார், குஜராத்தை பார். ஏண்டி அம்மா, நாங்க வாழ்றது தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டில் இருக்கிற கொலைகளை பத்தியும் கொள்ளைகளை பத்தியும் அநியாயங்களை பத்தியும் அட்டூழியங்களை பத்தி தான் எங்களுக்கு கவலை. உத்தரப்பிரதேசத்தில் நடக்குதா? அங்க உள்ள எதிர்கட்சிகள் அதை பார்த்துக்கும். அங்க முலாயம் சிங் யாதவ் மகன் இருக்கான் பார்த்துப்பாரு, காங்கிரஸ் கட்சி இருக்கும் பார்த்துக்கும், மாயாவதி இருக்காங்க பார்த்துப்பாங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற விஷயத்த நாங்க ஏன் பேசணும்? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற விஷயம் உனக்கு பாதிப்பு ஏற்பட்டா நீ பொம்பளை, நீ புறப்பட்டு போ, உத்தரப்பிரதேசத்தில் போராடு. காஷ்மீர்ல நடந்துட்டா சேவ் ஆசிஃபாமாங்க. அம்ஜிகரில் ஏற்பட்ட இந்த பொம்பளை எங்க போனுச்சு? டாக்டர் சர்மிளா எங்க போனுச்சு? அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிக்கப்பட்டு அந்த வழக்கு ஊத்தி மூடப்பட்ட பொழுது இந்த பொம்பளை எங்க போயிருந்துச்சு? இது டாக்டர் தானே. ஒரு டாக்டருக்கு தெரியாதா? எஃப்ஐஆர் லீக் ஆச்சு இல்ல, அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் எஃப்ஐஆர் லீக் ஆச்சு இல்ல. இந்த அமீர் பையன் எங்க போனா? எதை செஞ்சிட்டு இருந்தாப்ப? இது காவல்துறையின் தோல்வி, இது அரசாங்கத்தின் தோல்வி. இப்படி ஒரு பெண்ணினுடைய எஃப்ஐஆர் வெளியே வந்து அந்த பொண்ணோட அட்ரஸ், அப்பா பேர், போன் நம்பர் இத்தனை வெளிவருவதற்கு காரணமாக இருந்த காவல்துறை மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும், தயவு தாட்சியம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும். இந்த அமீர் பாய் பேசுறானா? இன்னைக்கு பேசுறான். நீ போத மருந்து கடத்தின வழக்கில் குற்றவாளி பைய, போத மருந்து கடத்தினோட சேர்ந்துக்கிட்டு படம் எடுத்த நாய், நீ போத மருந்து கடத்தனோட சேர்ந்துக்கிட்டு பிசினஸ் பண்ற ஒரு அயோக்கிய பைய. நீ எல்லாம் அரசியல் பேசக்கூடாது. நீ எல்லாம் எடப்பாடியை பத்தி எல்லாம் பேசுறது உனக்கு அருகதை கிடையாது, யோகிதை கிடையாது. எடப்பாடியை பத்தி பேசுறதுக்கு நீ யாரா? நான் திமுக காரன் இல்ல. நீ எவன்டா? நீ யார்? நீ போத மருந்து கடத்துறவன், நீ ஒரு தீவிரவாதி பைய, நீ ஆட்டுக்குட்டிகளோடும் மிருகங்களோடு உடலுறவு கொள்ளக்கூடியவன். நீ எப்படா பேசலாம் மனிதர்களை பத்தி? உனக்கு என்ன யோகிதை இருக்குன்னு கேட்கிறேன். பேசுனா நீ எல்லாத்தையும் பேசு. இங்க அநியாயமே நடக்கலையா? இங்க அட்டூழியமே நடக்கலையா? 24 காவல் மரணங்கள் நடந்திருக்க, கஸ்டோடியல் டெத்து, அதை பத்தி நீ என்னைக்காச்சும் பேசிருக்கியா? முதலமைச்சர் 2 அறிக்கையை மாத்தி மாத்தி அடுத்தடுத்த நாள் படிச்சார, அதை அப்பெல்லாம் உனக்கு கண்ணு அவிஞ்சு போச்சா? காது குருடா போயிடுச்சா? வாய்ஸ் ஊமையா போயிட்டு இருந்தியா? இல்ல மகா கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில படுத்து கிடந்தியா? அன்னைக்கெல்லாம் எங்கடா போயிருந்த? ஒரு போக்சோ வழக்கு கூட பதிவு செய்ய துப்பு இல்லையா அப்படின்னு நீதிமன்றம் பார்த்து கேட்டுச்சு இல்ல. அந்த இன்ஸ்பெக்டர் மேல எஸ்ஐடி வந்து எஸ்ஐடி காவல்துறையினர் சஸ்பெண்ட் பண்ற வரைக்கும் அந்த பொம்பளை மேல, அந்த இன்ஸ்பெக்டர் லேடி மேல ஒரு நடவடிக்கையும் காவல்துறை ஒரு நடவடிக்கை எடுக்கல. முதலமைச்சர் தானே காவல்துறைக்கு அமைச்சரு, ஒரு நடவடிக்கை எடுக்கல. வெக்கம் இல்ல, மானம் இல்ல, சூடு இல்ல, சொரணை இல்ல, மானங்கட்ட வெட்கங்கட்ட ஒரு அரசாங்கம் இங்க நடக்குது. நீதிமன்றம் காரி துப்பிய பிறகு அஜித்குமார் மேட்டில் துரிதமா நடவடிக்கை எடுத்தார் முதலமைச்சர். காரி துப்புனத்துக்கு அப்புறம் தான், நீதிமன்றம் காரி துப்புனத்துக்கு அப்புறம் தான் பெரிய கருப்பு அங்க போறாரு. நீதிமன்றம் காரி துப்புனத்துக்கு அப்புறம் தான் அந்த காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்படுது. நீதிமன்றம் காரி துப்புனத்துக்கு அப்புறம் தான் போன்ல பேசுறாரு, சாரிமா நடக்கக்கூடாது நடந்துருச்சு. நீ சென்னையில் நடந்த கொலை வழக்குக்கு அந்த பையன் பேர் வினோத்தோ என்னமோ, வினோத்குமாரோ சம்திங் தான், அந்த பையனுக்கு அறிக்கையை மாத்தி வாசிச்சில்ல. அன்னைக்கு அதற்கு காரணமாக இருந்த காவல்துறை உயரதிகாரிகள் மீது தீர்க்கமாக நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்று அஜித்குமார் மரணம் நிகழ்ந்திருக்காது. செந்தில்குமார் என்கின்ற பையனின் மரணம் நிகழ்ந்திருக்காது. 24 பேர் செத்திருக்க மாட்டான். நீ அன்னைக்கு நடவடிக்கை எடுக்கல. அன்னைக்கு நீ போலீசின் கட்டுப்பாட்டில் முதலமைச்சர் இயங்கினார். இதெல்லாம் இந்த பண்டிப்பை அமீருக்கு தெரியுமா? உனக்கு என்னடா தெரியும்? அரசியல் என்னடா? நீ ஏன்டா அரசியல் பேச வர? நீ அரசியல் கட்சியில் இல்ல, நீ திமுகவா இரு, எனக்கு கவலை இல்லை. இந்த கருப்பழனியப்பன் ஒருத்தர் இருக்காரு, அவர் திமுகன்னு சொல்லி திமுகன்னு பிரகடனப்படுத்திக்கிட்டு வேலை செய்யறாரு.
திமுக மேடையிலே பேசுறார், திமுக மேடையில போய் பேசுறார். அவர் அரசியல் ரீதியா விமர்சிப்போம். அவரு தோத்து போன இயக்குனர் தான், வெற்றி பெற்ற இயக்குனர்லாம் இல்ல. 4 படம் எடுத்தாரு, 4 படமும் பூண்டு, அது வேற பிரச்சனை. பட் அவரு அரசியல் சாயம் பூசிக்கிட்டார். இந்த சீப்பு செந்தில்னு ஒருத்தர் இருக்கான், அயோக்கிய ராஸ்கல். அவன் வந்து அண்ணாமலையும் இந்த நிக்கிதாவும் இருக்கிறது போல ஒரு போட்டோ வெளியிடுறான். அவன் வெளியிட்டதை பார்த்துட்டு கலைஞர் டிவி வெளியிடுறாங்க. கலைஞர் டிவி கார்டு போடுறான், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க? அந்த செந்தா போட்டோவில் இருக்கக்கூடிய பெண்மணி திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த பாஜக நிர்வாகி. நான் என் ஊருக்கு என் மக்கள் எண்மண் யாத்திரை வந்த பொழுது நான் தலைவர் அண்ணாமலையுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை மாஃபிங் பண்ணி அது நிகிதா என்று என்னை பிரகடனப்படுத்துறாங்க. இது என் புகழுக்கும் பேருக்கும் களங்கம் விளைவிக்குது, என் கட்சிக்கு கெட்ட பேரை உண்டாக்குது, என் தலைவர் அண்ணாமலைக்கு நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிறதா சொல்லி அந்த அம்மா காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அதன் மீது இந்த காவல்துறை நடவடிக்கை எடுத்துச்சு? தமிழக காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? அதை குறித்து இந்த அயோக்கிய பையன் அமீர் பேசுவானா? சர்மிளா பேசுமா? டாக்டர் சர்மிளா? இந்த திருட்டு பையன் சீப்பு செந்தில் பேசுவானா? யாருன்னு அந்த புள்ள அந்த அம்மா வந்து வெளியில பத்திரிகையாளர் சந்திச்சு சொல்லிடுச்சு, நிகிதா ஒரு ஃபோர்ஜரி பொம்பளை. அந்த பொம்பளைக்கு குற்ற வழக்கு பின்னணி இருக்கு. அந்த அம்மா வந்து அபிஷியலா ஹிஸ்டரி சீட்டரா இல்லைன்னாலும் அந்த அம்மா ஹிஸ்டரி சீட்டர். அஜித்குமார் பாவப்பட்ட குடும்பத்தோட ஒரு ஏழ்மையில வாடக்கூடிய ஒரு பையன். ஏற்கனவே 2010 துணை முதலமைச்சராக திரு மு.க. ஸ்டாலின் இருந்த பொழுது மு.க. ஸ்டாலின் அருகில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் பிஏக்களும் எனது நண்பர்கள், நான் அரசு வேலை வாங்கித்தரேன்னு அந்த பொம்பளை படித்த கல்லூரி பேராசிரியர்லேருந்து துணை பேராசிரியர்லேருந்து கூட படித்த மாணவ மாணவிகள் மூலம் எல்லார்ட்டும் அரசு வேலை வாங்கித்தர்றேன், ஆசிரியர் பணி வாங்கித்தர்றேன், விஓ வேலை வாங்கித்தரேன்னு சொல்லி ஒரு 100 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்கா. கோடியா கொள்ளையடிச்சிருக்கா. வேலை கிடைக்கல. பணம் கொடுத்தவங்களாம் வீட்டுக்கு போனா ஒரு வக்கீலை வச்சு மிரட்டுறான். அந்த வக்கீலே அதிமுக பேர் வர்றாப்புல ஒரு கட்சி ஆரம்பிச்சு வச்சிருக்கான். திமுகவுக்கு பி டீமா திமுக சொல்லி அவன் எல்லாரையும் மிரட்டுறான், பணம் கட்டு பணம் அடிச்சு கொண்டு போய் ஆட்சியே எங்களுது, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லா பேரும் மிரட்டி வச்சிருக்கான். ஆட்சி மாறிச்சு, அப்ஸ்கண்ட் ஆயிட்டா. எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியாது, அப்ஸ்கண்ட் ஆகிவிட்டா. ஒரே ஒரு தடவை வந்து 2011 அந்த பெண்ணு அந்த பொண்ணோட அம்மா எல்லாரும் கைது செய்யப்பட்டு 2 நாள்ல வெளியே வந்துட்டாங்க. திமுக ஆட்சி, துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மு.க. ஸ்டாலின் பெயரை சொல்லிதான் அந்த அம்மா ஏமாத்திருக்கிறான். இன்னைக்கு 10 வருஷம் கழிச்சு 13 வருஷம் கழிச்சு வெளியே வர்றான். திமுக ஆட்சி நடக்குது, அதே துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்காரு. அந்த பொம்பளை வெளியே வர்றா, ஒருத்த மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை அடிச்சு கொள்ள வச்சுட்டா. இந்த நாய் பைய செல்வ பெருந்தகை சொல்றான், இந்த திருட்டு பைய செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் கட்சி எவ்வளவு பெரிய கட்சி சார். முதிரிஞர் ராஜாஜி, தீரர் சத்தியமூர்த்தி, பெருந்தலைவர் காமராஜர், கக்கன், ஆர் வெங்கட்ராமன், இப்படிப்பட்ட ஐயா ஜி.கே. மூப்பனார் போன்றவர்களால் கட்டி காப்பாற்றி வளர்க்கப்பட்ட ஒரு இயக்கத்துக்கு ஒரு ஹிஸ்டரி சீட்டர், பாண்டியன் என்கின்ற ஆடிட்டரை கொலை செய்த கொலை வழக்கின் குற்றவாளி, ஜெயலலிதா அரசாங்கத்தால் குண்டர் சட்டம் பாய்த்தப்பட்ட ஒரு குற்றவாளி, ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு கடநிலை ஊழியராக பணியாற்றிய ஒரு மனிதன் இன்று கோடீஸ்வரனாக இருக்கிறான். ஒரு அகில இந்திய கட்சியினுடைய மாநில தலைவராக உயர்ந்திருக்கிறான். அந்த பய சொல்றான், முருகன் மாநாட்டை நடத்தினதே நிக்கிதா தாங்கிறான். ஏண்டா மானங்கட்ட வெக்கங்கட்ட ரோசங்கட்ட அயோக்கிய ராஸ்கல் செல்வ பெருந்தகையே, நீ மானம் உள்ள மனிதனாக இருந்தால், நீ நேர்மையான அரசியல்வாதியாக இருந்தால், உன் கூற்றில் உண்மை இருந்தால் நீ அதை நிரூபிச்சு காட்டணும். செல்வ பெருந்தகை நிரூபிச்சு காட்டணும். முருகன் மாநாட்டை நாங்க நடத்தணும். நாங்க உண்டியல் காசை திருடி நடத்தலடா. திமுக நடத்தின முருகன் மாநாடு வந்து உண்டியல் காசை திருடி நடத்தப்பட்டது. நாங்க நடத்தின மாநாடு எங்க கை காசப்பட்டு நாங்க நடத்தி இருக்கிறோம். அதான் நிக்கிதா தான் நடத்தினாலாம். நிக்கிதா நடத்துறதுக்கு எதுனா பணம் வந்துச்சு? எப்படா பணம் வந்துச்சு? யாரு பேரை சொல்லிட்டு அவ சம்பாதிச்சா? செல்வ பெருந்தகை, அயோக்கிய ராஸ்கல், திருட்டு கமநாட்டி பையன். ஸோ ஒரு ஒரு தவறு நடந்துருச்சு. அந்த தவறு சரி செய்யப்பட வேண்டும். அந்த தவறு நீதிமன்றம் காரி துப்பும் வரை எதுவும் நடக்கல. அரசாங்கம் கண்டுக்கல, லோக்கல் அமைச்சர் கண்டுக்கல. சார் 26ஆம் தேதி சம்பவம் நடக்குது. கோர்ட்டு வழக்கு போய் கோர்ட்டு நீதிபதிகள் காரி துப்புற வரைக்கும் லோக்கல் மினிஸ்டர் பெரிய கருப்பன் அந்த பக்கம் எட்டி பார்க்கல. கோர்ட்டு காரி துப்புனத்துக்கு ஒரு நாள் பெரிய கருப்பன் போறாரு, சிவாஜி கணேசன் நடிக்கிறார் பெரிய கருப்பன். அம்மா முதலமைச்சர் பேசுறாருமா அப்படின்றாரு.
அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கானுங்க. 24 பேர் செத்து போயிட்டான் லாக்அப் டெத்துல. ஒரு பயலுக்கு கூட சாரி கேட்கல, ஒருத்தவங்களுக்கு கூட நிலம் கொடுக்கல, ஒருத்தவங்களுக்கு கூட எதுவுமே செய்யல. இதுக்கு கொடுத்துட்டாரான், இதுக்கு பெருமை பேசுறான் அமீர் பையன். அமீரோட புத்தியும் பன்னியின் புத்தியும் ஒண்ணு. பன்னிக்கு நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது, எதுவும் தெரியாது. அதே போலதான் அமீருக்கு எதுவும் தெரியாது. பன்னி பையன் அமீர். அதான் அவனுக்கு பட்ட பேர் கரெக்டா இருக்கும். இந்த செல்வ பெருந்தகை சவுக்கு சங்கர் வீட்டில் சாணியும் சாக்கடையும் மலத்தையும் கலந்து ஊத்துறான். அந்த பொம்பளை செல்வ பெருந்தகை வச்ச ஆளு. அந்த பொம்பளை அரெஸ்டே பண்ணல. சவுக்கு சங்கர் வழக்கு கொடுத்து வழக்குக்கு போராடி அந்த பொம்பளைய வந்து அரெஸ்ட் பண்ண முடியாம அரெஸ்டே பண்ணல. கடைசி வரைக்கும் முன்ஜாமீன் ஜாமீன் வாங்கிட்டா. நீ உன்னுடைய சமூகம் சார்ந்து ஒரு துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை கையாடல் செய்து நீ துப்புரவு பணியாளர்களின் வயிற்றில் அடித்து நீ கோடி கோடியாக சம்பாதிப்பதற்கு இந்த அரசாங்கம் துணை போகின்ற ஒரே காரணத்திற்காக நீ ஏதோ ஒரு குற்றவாளியை ஒரு மக்களை ஏமாற்றி மக்கள் பணத்தை சுரண்டி தின்று முதலமைச்சரின் பெயரை சொல்லி மு.க. ஸ்டாலின் பெயரை சொல்லி வேலை வாங்கி திறந்து ஏமாத்துற ஒரு திருட்டு செருக்கிய நீ வந்து முருகன் மாநாட்டை நடத்துறவன் சொல்றிய. யோக்கியம் உள்ள மனிதனாக செல்வ பெருந்தகை இருந்தால், ஒரு அரசியல்வாதி நேர்மையான அரசியல்வாதியா இருந்தா அந்த திருட்டு போய் அதுக்கான ஆதாரத்தை கொடுக்கணும். இல்ல செல்வ பெருந்தகை வந்து அயோக்கியன் என்பதை பிரகடனப்படுத்தி விட்டாருன்னு எடுத்துக்கணும். சத்தியமூர்த்தி பவனுக்கு எய்தாப்புல காமராஜர் அரங்கம் இருக்கு சார். அந்த இடத்த வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு நிறுவனத்துக்கு அங்க காம்ப்ளெக்ஸ் கட்டிக்கிறதுக்கும் அது 2 ஃப்ளோர் கம்ப்ளீட்டா காங்கிரஸ் கட்சிக்காகவும் ஒதுக்குறதா ஒரு அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு. அதுல சின்னதா சட்ட சிக்கல் இருக்கு. அவங்க வந்து என்ட்ரன்ஸ் கொடுக்கறதுக்கும் மாநகராட்சிக்கு பூங்கா ஒதுக்கிறதுக்கும் இடம் இல்லை, இந்த இடத்த நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படி என்பது போல கேட்டிருக்கிறாங்க. அந்த கம்பெனியை ஏமாத்திட்டு அந்த கம்பெனில இருந்து உங்க அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சுன்னு அவங்கள வெளியே பிடிச்சி தள்ளிவிட்டு வேற கம்பெனிக்கு விற்கிறதுக்கு டீலிங் பேசி 100 கோடியா பணம் திருட்டு கொள்ளையடிச்சிருக்க அந்த செல்வ பெருந்தகை. காங்கிரஸ் கட்சி சொத்தை ஆட்ட போடுறாங்க. காங்கிரஸ் கட்சி சொத்தை காங்கிரசின் தியாக சீலர்களால் 5 பைசா 10 பைசா 1 ரூபா 2 ரூபா கொடுத்து வாங்கப்பட்ட அந்த இடத்தை தான் கொள்ளையடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய கேவல பிடிச்ச பையன் இந்த செல்வ பெருந்தகை. இவெல்லாம் வந்து முருகன் மாநாட்டை முருகன் பேரை சொல்லி உனக்குலாம் யோக்கியதை கிடையாது. நீ திருட்டு பையன், நீ அயோக்கிய பையன், துப்புரவு தொழிலாளர்கள் பணத்தை ஆட்டையப்பட்ட பையன், நீ கொலைக்காரன், நீ கொள்ளக்காரன், நீ பேசுறதுக்கு உனக்கு யோக்கியதே கிடையாது. எங்களை பத்தி பேசவே கூடாது, உனக்கு யோக்கியதே கிடையாது. செல்வ பெருந்தகை, அமீர், டாக்டர் ஷர்மிளா மூவரையும் வன்மையாக இதில் கண்டிக்கிறது.